வெல்கம் டு ராயல் ஹெர்பலிஸ்ட் சேனல். உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஃபார்மகாக்னசி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The term pharmacognosy was first coined and used by C.A. Sedler in 1815. In a small book he wrote on crude drugs entitled Analecta Pharmacognostica. It was derived from the two Greek words pharmakon, which means a drug, and gignosko, that means gognosis, which means knowledge of, or gignosko, which means to acute knowledge of. Thus, the literal meaning of pharmacognosy is knowledge of drugs or to acute knowledge of drugs. Thus, pharmacognosy may be defined as the objective study of crude drugs and related substances of natural origin to acute knowledge about their nature and properties. So, from the definition நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா pharmacognosy அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் க்ரூட் ட்ரக்ஸ். இப்போ க்ரூட் ட்ரக்ஸ்னால் என்ன அப்படிங்கும்போது ரிமூவல் ஆஃப் வாட்டர் கண்டென்ட். அப்போ ஒரு ட்ரக்கில் ஒரு பிளான்ட் ட்ரக்காக இருக்கட்டும் இல்லை ரூட் ட்ரக்காக இருக்கட்டும், அதை ஏன் நம்ம ட்ரக்குன்னு சொல்கிறோம்னாக்கா அதை எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணுறோமோ அது நம்ம வாட்டர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ வாட்டர் கண்டென்ட், ரிமூவல் ஆஃப் வாட்டர் கண்டென்ட், தட் இஸ் கால்டு க்ரூட் ட்ரக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய ஆக்சுவல் பார்த்தீங்கன்னாக்கா அனலிட்டிக்கல் ஃபார்மகாக்னசின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இட் இஸ் அன் அப்ஜெக்டிவ் ஸ்டடீஸ். அப்ஜெக்டிவ் ஸ்டடீஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒன் பை ஒன்னாக ஸ்டடி பண்ணுறது தான். இப்போ உதாரணமாக சொல்ல போனாக்கா ஃபஸ்ட்டு லிட்ரேச்சர் ரிவ்யூ படிக்கணும். லிட்ரேச்சர் அதோடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் மெடிசன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா தட் இஸ் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தட் இஸ் மார்ஃபாலஜிக்கல் ஸ்டடீஸ், இன்டர்னல் ஸ்ட்ரக்சரல் ஸ்டடீஸ், தட் இஸ் அனாட்டமிக்கல் ஸ்டடீஸ். அடுத்தது ஃபைட்டோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஹார்வெஸ்டிங் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் த ட்ரக்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் த ட்ரக்ஸ். ஸோ இப்படின்னு சொல்ல போனாக்கா அப்படி ஒன் பை ஒன்னாக ஸ்டடி பண்ணிட்டு வரதாங்க. அப்போ அனலிட்டிக்கல் ஃபார்மகாக்னசி. அப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டு வரோம். ஸோ இதை தான் நம்ம ஃபார்மகாக்னசியுடைய அப்ஜெக்டிவ் ஸ்டடீஸ் சொல்லுவோம். தென் இட் மே ஆல்சோ பி டிஃபைன்ட் ஆஸ் அன் அப்ளைடு சயின்ஸ் விச் இஸ் கன்சர்ன் வித் அக்யூரிங் நாலேஜ் ஆஃப் ஆல் ஆஸ்பெக்ட் ஆஃப் க்ரூட் ட்ரக்ஸ் and other natural substances of pharmaceutical importance by application of various scientific disciplines. அப்போ ஃபார்மகாக்னசி அப்படிங்கிறது எதெல்லாம் தொடர்புடையதாக இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா இப்போ நம்ம முன்னாடி இன்ட்ரோவில் பார்த்தோம்ல இட் இஸ் அப்ஜெக்டிவ் ஸ்டடீஸ்னு பார்த்தோம். அப்போ ஒன் பை ஒன்னாக அப்போ ஃபஸ்ட்டு கலெக்ஷன்லேருந்து ஹார்வெஸ்ட்லேருந்து முடிகிற வரையும், அதாவது ஹார்வெஸ்ட் பண்ணி அதை பேக் பண்ணுறோம்ல ஒரு ப்ராடக்டாக, அது வரையும் உள்ள ஸ்டடீஸ் தான் பார்த்து படிக்கிறது தான். அப்போ ஃபார்மகாக்னசி டீல்ஸ் வித் the plants and animals that yield drug substances, the chemical, physical and biological properties of the substances, the method of employed in harvesting the crude drugs, the methods employed in processing and storing crude drugs, the methods used for extraction and preparation of their active constituents, the knowledge of the medicinal uses of the crude drugs. ஸோ ஃப்ரம் தி 6 பாயிண்ட்லேயே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா ஒரு ட்ரக் ஆரிஜின் அது எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும்போது ஃப்ரம் 6 பாயிண்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரக் ஈல்ட் ஆஃப் ட்ரக் சப்ஸ்டன்சஸ் எங்கேருந்து ஆரிஜின் ஆனிச்சு அப்படின்னு பார்க்கும்போது எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா பிளான்ட்ஸு, அனிமல்ஸ். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா மினரல்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க சம் ட்ரக் மெட்டீரியல், க்ரூட் ட்ரக்ஸ் மெட்டீரியல். செகண்ட் பாயிண்ட் பார்க்கும்போது ஃபிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது சிந்தசைஸ் செகண்டரிலி, தட் இஸ் செகண்டரி மெட்டபலைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது ஃபைட்டோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லக்கூடிய அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் தான் அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸாக என்ன பண்ணுதுன்னா ஒரு நோயை குணப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு பிளான்ட்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, ஒரு ட்ரக்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னாக்கா அதோடைய பயாலஜிக்கல் நேச்சர், அதோடைய சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணுறது, அதோடைய சயின்டிஃபிக் நேம், அதோடைய ஃபேமிலி,
அதோடைய பயாலஜிக்கல் ஆரிஜின் அதை பற்றி ஃபுல்லாக மார்ஃபாலஜிக்கல் வரையும் படிக்கிறோம். தெரிஞ்சுக்க போகிறது தான் என்னது நம்ம பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஹார்வெஸ்டிங் த க்ரூட் ட்ரக்ஸ், அதாவது அறுவடை செய்கிறது தான். அப்போ அறுவடை செய்கிறதுனாக்கா லாஸ்ட்டு ப்ராசஸ். இப்போ நல்லா க்ரோ பண்ணிவிட்டு ஒரு பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணுறோம். கல்டிவேட் பண்ணி நல்லா பாதுகாப்பு, அதுக்கு உரம் போட்டு நல்லா வளர்த்து அதை வந்து திரும்ப மகசூல் எடுக்கிற பார்த்தீங்களா, அதுதான் ஹார்வெஸ்டிங். அப்போ ஹார்வெஸ்டிங் த க்ரூட் ட்ரக்ஸ். தென் ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மெத்தட்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்டு இன் ப்ராசஸிங் அண்டு ஸ்டோரிங் க்ரூட் ட்ரக்ஸ். அதாவது ஆஃப்டர் ஹார்வெஸ்டிங் பண்ண பிறகு அந்த க்ரூட் ட்ரக்ஸுக்களை நம்ம எப்படி பாதுகாப்பாக வைக்கணும், பதப்படுத்தி வைக்கிறது, எப்படி பேக்கேஜ் பண்ணி அதை ஒரு பேக்லேயோ இல்லை ஒரு கிடங்குலையோ வைக்கிறோம் பார்த்தீங்களாக்கா. வைக்கணும்னாக்கா அதை பாதுகாப்பு முறையில் எந்த ஸ்டோரேஜ் பெஸ்ட் வராமல் நல்லா பாதுகாப்பாக இருக்கணும். அப்போ தான் மெடிசினல்ஸ் அதோடைய தரம் அதிகமாக இருக்கும். அப்போ இல்லாட்டி மார்க்கெட்டில் அந்த ட்ரக் வாங்க முடியாமல் போயிடும். ஸோ லாஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ்க்கு லாஸ் ஆகிடும். ஸோ அப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டோரிங் ஆஃப் க்ரூட் ட்ரக்ஸ். தென் ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஸோ ப்ரிப்ரேஷன் ஆஃப் தெர் ஆக்டிவ் கான்ஸ்டுவன்ட்ஸ். இப்போ உதாரணம் சொல்ல போனாக்க எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு பார்க்கும்போது பிரிச்செடுக்கிறது தான். ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸை பிரிச்செடுக்கிறது. எந்த முறைகள்லாம் பிரிச்செடுக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய முறைகள் இருக்குது. அதில் ஒரு முறை தான் யூனிவர்சல் சால்வெண்ட். அப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா எனி ஒன் ஆஃப் த சால்வெண்ட், அது யூனிவர்சல் சால்வெண்ட், வாட்டர் ஆர் ஆர்கானிக் சால்வெண்ட், எத்தனால், மெத்தனால், குளோரோஃபார்ம், டைஎத்தில் ஈத்தர், பெட்ரோலியம் ஈத்தர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சால்வெண்ட், அதை ஆர்கானிக் சால்வெண்ட். அப்போ நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னாக்கா யூனிவர்சல் சால்வெண்ட் வாட்டர். இப்போ நிறைய எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. அதில் நம்ம சிம்பிள் மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா தட் இஸ் பெர்குலேஷன்ஸ் இருக்குது, கோல்டு பெர்குலேஷன்ஸ் இருக்குது, அண்ட் டிகாக்ஷன்ஸ் இருக்குது, அண்ட் ஹீட் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சாக்ஸ்லைட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்டிலேஷன். ஸோ உதாரணம் சொல்ல போனாக்கா நம்ம கொரோனா இப்போ காலத்தில் நம்முடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தட் இஸ் கபசுர குடிநீர் குடிக்கிறோம். கபசுர குடிநீர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்னாக்கா நார்மல் வாட்டரில் என்ன பண்ணுறோம், ஒரு டீஸ்பூன்ஸ் கபசுர குடிநீர் போட்டு நல்லா கொதிக்க வச்சு half அமௌண்ட் ஆன பிறகு நம்ம வடிகட்டி அதை குடிக்கிறோம். இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னாக்கா டெகாக்ஷன் சொல்லும் போது நம்ம கொதிக்க வச்சு அந்த சாறுலாம் என்ன பண்ணுறோம், அந்த பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்லாம் அந்த சாறுலாம் இறங்கி வாட்டரில் மிங்கிள் ஆகிடும். இல்லை வெறும் ஆக்டிவ் கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ் ஃபுல்லாக வாட்டரில் மிங்கிள் ஆகிடும். ஸோ இப்போ இட் இஸ் நம்ம அந்த கபசுர குடிநீரை நம்ம குடிக்கிறோம். ஸோ இப்போ எதுக்கு சொல்ல வரோன்னாக்கா டெகாக்ஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராக்ஷன். எக்ஸ்ட்ராக்ஷனை பற்றி சொல்ல போனாக்கா அப்படியே சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். அது ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். தென் சிக்ஸ்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நாலேஜ் ஆஃப் மெடிசனல் யூசஸ் ஆஃப் க்ரூட் ட்ரக்ஸ். அதாவது யூசஸ் தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு மருத்துவம் பார்க்க முடியும். அப்போ ஒரு மெடிசனல் பிளான்ஸ் இருக்குதுன்னு எடுத்து வச்சுக்கோங்களேன். அதோடைய மருத்துவ குணங்கள் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த நோய்க்கு இந்த மருந்து கொடுக்க முடியும், இந்த பிளான்ட்டை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த நாலேஜ் வேணும். அந்த நாலேஜ் இல்லாமல் நம்ம மருத்துவம் பார்க்க முடியாது. ஸோ அப்போ நம்ம எந்த பிளான்ட்டு, எந்த மருத்துவம், எந்த க்ரூட் ட்ரக்ஸு எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எந்த மருத்துவம் எந்த நோயை குணப்படுத்துது அப்படிங்கிறத நாலேஜ் நமக்கு தெரியணும். யூசஸ் முக்கியம். ஸோ மெடிசினல் யூசஸ் ஆஃப் த க்ரூட் ட்ரக்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னாக்கா இத்தனை வகையான சப்ஜெக்டுகளை உள்ளடக்கியது தான் ஃபார்மாகாக்னசி. த ஸ்கோப் ஆஃப் ஃபார்மாகாக்னசி. Pharmacognosy is the science of drugs of biological origin, plant, animal, mineral, or it can be also defined as the objective study of crude drugs of the natural sources processed scientifically. Pharmacognosy gives a sound knowledge of the vegetable drugs under botany and animal drugs under zoology. Development of pharmacognosy. Pharmacognosy as an applied science, it played a crucial role in the development of different disciplines of science. Pharmacognosy is an important link between pharmacology and medicinal chemistry.
நான் எடுக்கிற கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராயல் ஹெர்பலிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காதீங்க.